இப்ப ஹீரோ இருந்துகிட்டு என்னைய அவங்களோட சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். கைசர் அதை பார்த்துட்டு ஃபாவரோ நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, இதை பார்த்த மார்ட்னர் அப்ப நீ உன் ஃப்ரெண்ட பத்தி எல்லாம் கவலைப்படலையா அப்படின்னு அவன் கேட்க, இல்ல இவன் என் ஃப்ரெண்டாவே நான் நினைச்சது இல்ல அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்ட பீல்செபப்பும் இதை கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் ரிலீஸ் பண்றான். இந்தா இதை குடி. ஹீரோவும் அதை குடிக்கிற மாதிரி போய் அவனோட வெப்பனை எடுத்து அட்டாக் பண்ண பாக்க அதுக்குள்ள மேக்னெட் இருந்துட்டு அட்டாக் பண்ணிடுறான். நீ இந்த மாதிரி தான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் மை டியர் ஃபாவரோ அப்படின்னு ஹீரோவோட துப்பாக்கி அவன் தள்ளி விட்டுட்டு ஹீரோவோட கழுத்தை பிடிச்சு இப்ப அந்த மருந்த ஹீரோவுக்கு கொடுத்துடுறான். இப்ப ஹீரோ அந்த டீமனா மாற மருந்த சாப்பிட்டனால இப்ப ஹீரோ ஒரு டீமனா மாறிட்டான். அப்பனா சரி இப்ப நம்ம கிளம்பலாம் அப்படின்னு மார்க்னட் சொல்லிட்டு இப்போ அவன் அந்த டிரான்ஸ்லனுக்கு எடுத்துட்டு கிளம்புறது ரெடியா இருக்கும்போது கைசில இருந்துகிட்டு லேடி ஆமரா விடுக்கடான்னு கத்துறான். இதை பார்த்த பீல்செபப் அவரோட பவரை யூஸ் பண்ணி கைசரை அட்டாக் பண்றான். இதனால கைசல் அவங்க இருந்த இடத்துல இருந்து கீழே விழுந்துட்டான். இப்ப கார்ட்ஸ் எல்லாம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட பவரை யூஸ் பண்ணி அந்த பகாமுட் அவைக்கனாகாம இருக்கிறத தடுக்கிறாங்க. இருந்தாலும் பகாமுட்டோட சீல் ரொம்ப பயங்கரமா வீக் ஆகிட்டே வருது. இதை பார்த்த ஒரு கார்டு இந்த மாதிரி நடக்குதுன்னா அதுக்கு காரணம் ஆமா அந்த டிரான்ஸ்லன் கீ முழுமையாயிருச்சு, அதனாலதான் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு மைக்கேல் சொல்ல, இந்த பக்கம் பீல்செபப்பும் அந்த டிரான்ஸ்லன் கீய பகாமுட் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கான். பீல்செபப் அவன் ஹெல்கேம பாதுகாக்கிற ஒரு ஹை ரேங்க் டீமன் ஆச்சு அப்படின்னு அந்த வயசான கார்டு கேட்க, அது மட்டும் இல்லாம அவன் தான் அந்த ஆமரா பொண்ண அந்த கார்டுக்கு எடுக்க சொல்லி கட்டாயப்படுத்தினான் அப்படின்னு ஆசசல் சொல்லி முடிக்க, அவனால மட்டும் இதை பண்ண முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு ரீட்டா ஆசசல்ல பார்த்து கேட்க, இல்ல அவருக்கு துணையா அவனுடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் தான் மார்டினட் அப்படின்னு ஆசசல் சொன்னானே. அந்த வார்த்தை இருந்துட்டு மார்டினட் கன்ஃபார்ம் அது ஒரு பொண்ணா தான் இருக்கணும், இல்ல அவன் ஒரு பையன் அப்படின்னு ஆசசல் சொன்னானே. வார்த்தை தலை தொங்கிடுது. அதுதான் அவனோட ரியல் நேம்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ரீட்டா கேட்க, இப்ப அந்த வயசான கார்டு இருந்துட்டு நான் இவனை பத்தி தான் அப்புறம் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், எந்த ஒரு டீமனுக்காச்சும் ஒரு மனுஷனை டீமனா மாத்துற அளவுக்கு சக்தி இருக்கான்னு அப்படின்னு அவன் சொன்னதுக்கு, அது ஒண்ணு அவனோட பவர் கிடையாது, அவன் ஒரு மருந்தை யூஸ் பண்ணி தான் அந்த மாதிரி அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதிர்ஷ்டவசமா என்னோட அப்பா ஒரு டாக்டர்னால எனக்கு இந்த மாதிரி மெடிசின்ஸ் பத்தி அதிகமா தெரியும், அதனால வாங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாம அதுவும் அந்த பகாமுட் ரிவைவ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே போகணும் அப்படின்னு இந்த பக்கம் ரீட்டா சொல்ல, இந்த பக்கம் கார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பகாமுட்டோட பவர் அந்த அளவுக்கு இருக்கு. இவன் மைக்கில் இருந்துட்டு யாரும் கவலைப்படாதீங்க, நம்ம கிரியேட் பண்ண அந்த பேரியர் இருக்கிற வரைக்கும் பகாமுட்டால ரிவைவ் ஆக முடியாது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு டீமனா மாறின அந்த ஜூன்டி ஆருக்கு வரா. அவ வந்து அங்கிருந்த ஒரு காடை அவளோட சுவாடான குத்தி கொண்டுறா. அவளுக்கு என்னதான் ஆச்சு, அவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அந்த கார்டு கத்த, இல்ல அவனும் அந்த ஜூன்டி ஆர் கிடையாது, இப்ப அவ முழுசா ஒரு டீமனா மாறிட்டா அப்படின்னு மைக்கேல் சொல்ல, யூரியால இருந்துட்டு இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு அவன் கேட்க, மைக்கேல் யூரியால பார்த்துட்டு அவ ஒன்னு நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு நான் சொன்னானே. யூரியால அவன் அட்டாக் பண்றான், அவன் மேல எந்த ஒரு அட்டாக்கும் பட மாட்டேங்குது, யூரியாலையும் போட்டு தள்ளிடுறா. இப்ப அந்த ரெண்டு கார்டு இறந்தனால அந்த பகாமுட்டை சுத்தி இருந்த அந்த பேரியர் அப்படியே கொலாப்ஸ் ஆகுது. இப்ப ஜோன் மைக்கேலையும் அட்டாக் பண்ண வர அதை அப்படியே கட் பண்ணி கைசரை காமிக்கிறாங்க. அவன் என்ன சாகாம ஒரு கயரை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கான். இப்ப மேல பீல்செபப் இருந்துட்டு கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு பகாமுட் உன்னை ரிவைவ் பண்ண நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல, இந்த பக்கம் கைசரை பிடிச்சிட்டு இருந்த அந்த கயரோட ஸ்ட்ராங்கா இல்லாதனால கைசர் இப்ப திரும்பி வானத்துல மிதக்க ஆரம்பிச்சிடறான். அப்படியே பறந்து போய்கிட்டு இருக்கும்போது ஃபாவரோவை பார்த்து, ஃபாவரோ நீ நிஜமாலே ஒரு டீமனா மாதிரிதான் ஆசைப்பட்டியா, இந்த மாதிரி கேவலமான டீமன்ஸ் உன்னை கண்ட்ரோல் பண்ண நீ அனுமதிக்கிறியா, லேடி ஆம்லாவுக்கு நீ சொன்ன வார்த்தை என்னாச்சு, நீ தானே சொன்ன நம்மளோட விதியை நம்மளால மாத்த முடியும்ட்டு, ஏன்டா படிச்சமா பாத்துக்கிட்டு இருக்க ஏதாச்சும் பேசுறா அப்படின்னு அவன் சொல்லிட்டு கீழே விழுந்துகிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து அந்த வயசான கார்டு அவனோட வண்டியில வந்து கைசரை காப்பாத்திடுறான். நீ நல்லா இருக்கு ஹேமர் வண்டியா அப்படின்னு பாக்கஸ் கேட்க, நான் நல்லா இருக்கேன் பாக்கஸ் அப்படின்னு கைசர் சொல்றான். நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம், இதுக்கு மேல எப்படி போறதுன்னு தெரியல அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது மைக்கேல் மேல இருந்து கீழே விழுகிறான். இதெல்லாம் அவங்க பாத்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அந்த டீமன் ஜோனா மைக்கேல கொல்றதுக்காக போய்கிட்டு இருக்கா. இத கைசர் பார்த்துட்டு அம்மா அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, அவ டீமனா மாறிட்டா அப்படின்னு கிரேட்டா சொல்றா. அப்ப அவங்களும் ஃபாவரா மாதிரி டீமனா மாறிட்டாங்களா அப்படின்னு கைசர் சொல்ல, இப்ப டீமன் ஜியோட பார்வை கைசரோட டீம் பக்கம் திரும்பிடுச்சு. அதனால அவங்கள அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கா. இத பாக்கஸ் பார்த்துட்டு, ஏ கைஸ் அவன் நம்மள அட்டாக் பண்ண தான் வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாக்கஸ் சொல்ல, இப்ப மார்க்னெட் இந்த கீ ரெடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான. பீல்செபப்பும் ஒரு வழியா அந்த ஜட்ஜ்மெண்டே வந்துருச்சு அப்படின்னு நான் சொல்றான். இப்ப நம்ம பாச்சஸ் வந்து அந்த டீமன் ஜூனோட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த ஜூன் பாக்கஸ் தள்ளி விட்டோன்னு பாக்கஸ் அந்த டக்க கூப்பிடுறான். இப்ப அந்த வாத்தோட உதவினால பாச்சஸ் இப்ப ஜூனோட சண்டை போட்டு சமாளிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த கேரேஜ் வண்டியில, நீ லெட்பட்டோட சன் தானே, நீனே சாவலையாடா அப்படின்னு ஆசை சொல்ல, கைசிறதுட்டு டேய் நீ என்னடா பண்ற அப்படின்னு கேக்குறான். எனக்கு இப்போ உனக்கு கொல்ல ஆசையா தான் இருக்கு, ஆனா உன்னை காட்டுல முக்கியமான ஒருத்தனா வச்சு செய்ய வேண்டியது இருக்கு பீல்செபப் மீன் பண்ணி சொல்ல, கைசிறத கேட்டுட்டு அப்பனா வா ஒன்னா சேர்ந்து அதை பண்ணோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, இது ஆசல் கேட்டுட்டு என்ன விளையாடுறியா அப்படின்னு அவன் கேட்க, இப்ப நம்ம ஒன்னா எதுவும் பண்ணாட்டி நம்மளால அதை எப்பவுமே பண்ண முடியாம போயிரும் அப்படின்னு கைசு சொல்றத அவன் கேட்டுட்டு, ஏதோ நீங்க என்ன ஒரு தடவை தோக்கடிச்சனால ஓவரா பண்ணாது, அடுத்த தடவை எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் உனக்கு கொன்றுவேன்டா அப்படின்னு சொன்ன, அடுத்த தடவை நீ உயிரோட இருந்தாதானா நீ கொல்லுவ அப்படின்னு கைசர் சொல்றான். நீ என்ன வேணா சொல்லு நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு நான் சொன்ன இருந்து கிளம்பிடுறான். பெரியட்டா கைசர் கிட்ட ஒரு ஆடிட்டாட்ட கொடுத்து இதை எப்படியாச்சும் அந்த ஃபாவரோக்கு கொடுத்துரு அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பாச்சஸ் அவங்க இருந்த கராஜ் வந்து
மோத அதனால கைசர் திரும்பி அந்த கராச்சில இருந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கான். இதோட நான் 3வது தடவை இந்த மாதிரி விழுந்துகிட்டு இருக்கேன்டா அப்படின்னு கைசர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஆசசல் வந்து நான் என்னோட மனசை மாத்திக்கிட்டேன், முதல்ல உன் கதையை முடிச்சுட்டு அதுக்கடுத்து நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு ஆசசல் சொல்ல கைசரும் அது நான் தயாரா தான் இருக்கேன் வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். பட் அங்க நடந்ததே வேற. ஆசசல் கைசருக்கு ஹெல்ப் பண்ணி அவனை காப்பாத்தி கூட்டு போய்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பாச்சஸும் டீமன் ஜீவனும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. இப்ப ரீட்டா இருந்துகிட்டு இதுதான் எங்கிட்ட இருக்கிற கடைசி ஆடிடாட் அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஜீவன் கத்தும் போது கரெக்டா அதை தூக்கி போடுறா. அந்த வாத்து ஊடாட்ல வந்தனால அந்த மருந்து வேஸ்டா போச்சு. இதை ரீட்டா பார்த்துட்டு அவ்வளவுதான் கதை முடிஞ்சு, எனக்கு வாட்டி இப்ப கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா அந்த வாத்தை நான் என்னல போட்டு வறுத்தெடுத்துலான் இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க போது பாச்சஸ் அந்த இடத்துக்கு வந்து உங்ககிட்ட ஏதாச்சும் குடிக்கிறதுக்கு சாக்கு இருக்கான்னு கேக்குறான். இந்த பக்கம் ஜூன் திரும்பி அவங்களை அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கும்போது மைக்கேல் கூடாட்ல வந்து ஜீவனை பிடிச்சிடுறான். இதுல ஜீவன் கோவப்பட்டுட்டு மைக்கிலேயே அந்த ஸ்வாடால குத்திடுறா. அந்த குத்துவான நிலைமையில கூட மைக்கேல் அந்த ஆண்டி டாட்டா அவனோட வாய்க்குள்ள போட்டுட்டு ஜீவனை கிஸ் பண்ணி அந்த ஆண்டி டாட்டா அவளுக்கு கொடுக்குறான். இப்ப ஜீவனும் கடைசியில நார்மல் ஆயிட்டா, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க 2 பேரும் கீழே விழுந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஜீவனுக்கு நினைவு வந்து மைக்கேல் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. பரவாயில்ல ஜீவன், இது என்னோட தண்டனை, நீ எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு மைக்கேல் சொன்னான. நான் உங்க நம்பிக்கையை உடைச்சிட்டேன் நான் சொல்ல, இல்ல நீ என்னோட பிளெஸிங்க பெற்றவ, அதனால நீ மக்களை நான் வழியில நடத்தி கொண்டு போகணும், அதனால இதை நீ எப்பவுமே மறந்துடாத, என்னோட உடம்பை பழஞ்சா கூட என்னோட ஸ்பிரிட் எப்பவுமே உனக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டு இருக்கான். ஜோன் இப்ப சரியாயிட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு பாக்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த வாத்து பாகஸ கூப்பிட்டு பாகஸ் அங்க பாருன்னு சொல்றான். பார்த்தா அந்த பாகமோட்டோட சீன் ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்கு. இதை பார்த்து பாகஸ் முதல்ல நம்ம வண்டியை எங்கேயாச்சும் பார்க் பண்ணணும் அப்படின்னு அவன் சொன்னானே. ரீட்டா சொல்றா இங்க பார்க்கிங் பண்றதுக்கு இடம்லாம் இல்ல அப்படின்ட்டு. அதுக்கு பதிலா நம்ம வண்டியோட போய் மோத போறோம். இப்ப பீல் சிவப்பு இருந்துட்டு இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் தேவையில்லாத வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு பார்க்காம ரிவைவாக போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆசசல் அந்த இடத்துக்கு வந்து பீல் சிவப்பு அட்டாக் பண்றான். பட் தப்பிச்சிடறான். இது நான் உனக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம்டா அப்படின்னு ஆசசல் சொல்ல, அப்போனா நீ அந்த ஹியூமன்ஸ் பக்கமும் காட் பக்கமும் சாஞ்சிட்ட போல, நீ ஒரு முட்டாள்ரா ஆசசல் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கைசர் வர மார்க்னெட் அதை பார்த்து அட்டாக் பண்றான். அதுதான் நேரம் பார்த்து ரீட்டா அந்த வண்டியை டைரக்டா அவன் மேல கொண்டு வந்த மோத இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரீட்டா அந்த டிரான்ஸ்லன் கீயை அழிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கும்போது பாவரம் அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறான். இப்ப பாவரம் ரீட்டாவை அடிச்சுட்டு அந்த டிரான்ஸ்லன் கீயை தூக்கிட்டு போயிடுறான். இதை பேச்சஸ் பார்த்துட்டு ஹீரோவை தடுக்கிறதுக்காக போகும்போது மார்க்னெட் அந்த இடத்துக்கு வந்து பரவாயில்லையே ஒரு கார்டு எங்களை பாக்குறதுக்கு எங்க இடத்துக்கே வந்திருக்காரு, அவருக்கு விருந்து கொடுக்கணுமே அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வச்சு அந்த மருந்தை எடுத்து குடிக்கிறான். இப்ப ஹீரோ அந்த டிரான்ஸ்லன் கீயை பாதாத்திட்டு இருக்கும்போது கைசர் அந்த இடத்துக்கு வரான். இப்ப 2 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி உன்கிட்ட பல தடவை சண்டை போட்டனால உன்னுடைய மோசம் எனக்கு தெரியும், ஆனா நீ இப்போ ஒரு டீமனா மாறிட்ட ஃபவரோ, இருந்தாலும் நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஹீரோ அவன் ஷூட் பண்ணிடுறான். இப்ப அந்த டிரான்ஸ்லன் கீ ஆமிராவா உருமாறுது. கைசர் அவளை பாத்துக்கிட்டு இருக்கு. பின்னாடி அந்த நைட் லாவலே வந்து கைசர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். நைட் லாவலே நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, ஓரியா நைட்ஸ் எல்லாம் அந்த ஜோனை பின் தொடர்ந்து நீங்க வந்துட்டோம், அது மட்டும் இல்லாம இந்த பிளையிங் கேஸ்லயே நம்ம சீக்கிரமாவே கைப்பற்றிடுவோம், நீ நல்லா வேலை பண்ணிருக்க கைசர் அப்படின்னு அவன் சொல்லிட்டு கார்ட்ஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு வரத காமிக்கிறான். இப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது, வா இங்க இருந்து போலாம் அப்படின்னு அவன் கைசர்ட்ட சொல்ல, தூரத்துல இருந்து ரீட்டா அவனை நம்பாத அப்படின்னு சொல்லி கத்திட்டு வாரா. பகாமோட்ல இருந்து வெளிப்பட்ட பவர் அவளை தாக்குனதுனால அவன் தள்ளி போய் விழுந்துடுறா. இந்த பக்கம் பகாமோட்டை பார்த்தா இப்ப அது அந்த டிரான்ஸ்லன் கீயோட இணைஞ்சுகிட்டு இருக்கு. இதை கைசர் பார்த்துட்டு லேடி ஆம்ரா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவளை பிடிக்க போறான். இருந்தாலும் அவனால முடியல. இப்ப அந்த நைட் லாவலே கைசரை திரும்பி கீழே தள்ளி விட்டுறான். இப்ப அந்த டிரான்ஸ்லன் கீ கொஞ்சம் கொஞ்சமா பகாமோட்டோட இணைஞ்சுகிட்டு இருக்கு. இதை இப்ப எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஆமிரா கடைசியா அந்த டிராகனோட இணையறதுக்கு முன்னாடி பாவரோ அப்படின்னு சொல்றான். இதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க.